Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vattam. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா UGTRB இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ UGTRB க்கு வந்து நிறைய பேர் preparationsல போயிட்டு இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஏனா வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ ஸ்டார்ட் பண்ணாதவங்க கொஞ்சம் செஷன் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏனா வந்து before the election கண்டிப்பா எக்ஸாம் வச்சிருவாங்க. ஏனா தொடர்ச்சியா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. So next TET this week we have TET 15 16 then we have college TRB, then we have BO examination. So after that they will keep UGTRB English. So அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste the time. இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. So don't wait for the notification. So notification வந்தா தான் படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து தயவு செஞ்சு அந்த ஒரு தாட் மட்டும் விட்டுருங்க. So prepare for the UGTRB exams and prepare and start it now itself. So இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Okay. So UGTRB English வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. So I have given your contact number 8056713273. So இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி you can make our admission or else இல்ல மேம் ஒரு ரெண்டு கிளாஸ் டெமோவா பார்க்கணும் கூட இட்ஸ் ஓகே. ரெண்டு கிளாஸ் நீங்க ஃப்ரீயா அப்சர்வ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸ், ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் அண்ட் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களோட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெஸ்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு டெஸ்ட் போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா போன வீக் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டெமோ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெமோ டெஸ்ட்டோட கொஷின் தான் இது. ஸோ இது ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லிசன் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ டோன்ட் மிஸ் these type of questions. It will be very useful to you. And in the questions la pathina rombave books source page da rombave tough ah naduthirken. It will be very useful to you. Yes, so let's start the questions. The first one, statement questions. The first one, statement: Chaucer realism distinguishes him from earlier medieval writers. Which feature in the Canterbury Tales shows this realism more clearly? So option B, detailed portrayal of everyday life and speech. So actually பாத்தீங்கன்னா இது வந்து யூனிட் 1ல இருந்து எடுக்கப்பட்டது. ஏஜ் ஆஃப் சார்சர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन. ஓகே. ஸோ இவரோட அன்லைக் இயர்லியர் அலிகரிக்கல் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியர்ஸ் பிளவுமேன், த ரொமான்ஸ் ஆஃப் த ரிச் இதெல்லாமே அவரோட அலிகரிக்கல் ஒர்க்ஸ். அதுவும் அன்லைக் இயர்லியர் அலிகரிக்கல் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சார்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எப்படி எழுதுவார் அப்படின்னா ரியல் கேரக்டர்ஸ் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் எழுதுவார். அவரோட ஒர்க்கிங்ஸ்லாம் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கேரக்டர்ஸ் இருக்கும், இல்லைன்னா அவரோட ஆக்குபேஷன்ஸு அண்ட் டைலாக்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக வச்சு தான் சார்சர் வந்து ரியாலிசமாக என்றைக்குமே அவரோட ஒர்க்கை வந்து கொண்டு வருவார். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் போர்ட்ரேட் ஆஃப் எவ்ரிடே லைஃப் அண்ட் ஸ்பீச். ஸோ எவ்ரிடே லைஃப் அண்ட் ஸ்பீச், எவ்ரிடே நடக்கிற லைஃப் லைஃப் நடக்கிற எவ்ரிடே டே டு டே லைஃபு அண்ட் டே டு டே நடக்கிற ஸ்பீச்சஸ் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சார்சர் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து கொண்டு வருவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டர்பரி டேல்ஸுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ மொத்தம் வந்து 30 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் சார்சர் 30 மெம்பர்ஸ் வந்து போவாங்க. தி ஆர் ட்ராவலிங் தவாட்டனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ தட் கேண்டர்பரிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பில்கிரிமேஜ், ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 29 மெம்பர்ஸ் ஒரு ஸ்டோரி டூ ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து போவாங்க. அது எல்லாமே ரியல் கேரக்டர்ஸ், ரியல் ஸ்டோரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ சார்சர் வந்து எந்த மோஸ்ட் ஆஃப் அவரோட ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரியல் ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் ஸ்பீச்சஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், செகண்ட் ஒன், கோட் லைன் ராடிக்ஸ் மெலோரம் இஸ்ட் capitatus. Question: What is the significance of this Latin phrase in Chaucer context? So it means greed is the root of all evil. ஸோ சார்சர் வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாரு, ராடிக்ஸ் மெலோரம் இஸ்ட் கேபிடாடஸ். ஸோ இது வந்து எதை மோஸ்ட்லி குறிக்குது அப்படின்னா பார்ட்னர் வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி குறிக்கும். ஸோ எது அகெயின்ஸ்டாக வந்து அகெயின்ஸ்ட் க்ரீடு. ஓகேங்களா? ஸோ பார்ட்னர் ப்ரீச்சஸ் அகெயின்ஸ்ட் க்ரீட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது லாட்டின் டெக்ஸ்ட் வந்து நம்ம சார்சர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ பார்ட்னர் வந்து அவருக்கு அவரே, ஓகேங்களா, while he himself is the most greedy to all. ஸோ அவர் வந்து greediness வந்து காமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐரானிக் கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பார் மோஸ்ட் ஆஃப் டு எக்ஸ்போஸ் ரிலீஜியஸ் கரப்ஷன் அண்ட் ஹைப்போக்ரிஸ்பி. ஸோ வித்தின் த சர்ச் அ மேஜர் சோஷியல் தீம் ஆஃப் 14th century. ஸோ 14th century அந்த சர்ச்சில் இருக்க மேஜர் தீமோட அண்ட் அதோட ரிலீஜியஸ் கரப்ஷன். ஸோ 14th century சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கரப்ஷன் நடந்திருக்கு, ஹைப்போக்ரிஸ்பி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். இந்த லாட்டின் டெக்ஸ்ட் மூலிமா சார்ஜர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ இட் மீன்ஸ் கிரீட் இன் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல். ஸோ கிரீட்னா கிரீடி, ஓகேங்களா. ஸோ கிரீட்னா வந்து கிரீடியை வந்து குறிக்கும், அது ஒரு ஈவில்னஸை குறிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இஸ் ஃப்ரம் த பார்ட்னர் டேல் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், match the following. Column A historical event, column B impact on literature. The Black Death 1348 நடந்தது. ஸோ ஆன்சர் ரைஸ் ஆஃப் காமனஸ் அண்ட் சோஷியல் அவேர்னஸ். செகண்ட் ஒன் பெசன்ட்ஸ் ரிவோல்ட் 1381. ஸோ ஆன்சர் கிரிட்டிசிசம் ஆஃப் கரப்ஷன் அண்ட் கிளாஸ் இன்இக்வாலிட்டி. தேர்ட் ஒன் டிக்ளைன் ஆஃப் ஃபெடரலிசம். ஆன்சர் எமர்ஜென்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் ரியாலிசம். ஃபோர்த் ஒன் தட் இஸ் டி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் லா அண்ட் கவர்மெண்ட். ஆன்சர் growth ஆஃப் நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் ஒன். The age of Pope was the classical age of English literature because it imitated the art and ideals of ancient Greece and Rome. Which of the following features best supports this statement? So option B realism, balance and adherence to rules of decorum. Okay. So Augustan age is also known as the age of Pope ன்னு சொல்லலாம். ஸோ அகஸ்டியன் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எதை வேல்யூ பண்ணி பேசணும்னா மூணு விஷயம் என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரீசன். ஸோ ரீசனை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணி பேசும். செகண்ட் இஸ் ஆர்டரை வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி பேசும். அண்ட் தேர்ட் இஸ் ரிஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது அகஸ்டியன் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் ஓகேங்களா. ஸோ அகஸ்டியன் ஏஜில் மோஸ்ட் ஆஃப் எந்த ஆத்தர்ஸை வச்சு மிரரிங் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஹொராஸ் அண்ட் வெர்ஜில். ஸோ ஹொராஸையும் வெர்ஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணி தான் நம்ம அகஸ்டியன் ஏஜ் உள்ள ஆத்தர்ஸ் லைக் போப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான் வந்து நம்ம ஹொராஸையும் வெர்ஜிலையும் மிரர் பண்ணி எழுதியிருப்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் போப்ஸோட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அந்த ரேப் ஆஃப் த லாக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்மோனி, கிளாரிட்டி அண்ட் ப்ரொப்போசிஷன் பற்றி பேசியிருப்பாங்க. இட் இஸ் ஃபுல் ஆஃப் நியோ கிளாசிக்கல் ஆர்ட் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ இதில் எமோஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்டரியான விஷயம் அண்ட் இட் இஸ் அ ரீசன் அண்ட் ஃபார்ம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் போப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ ரியாலிசம், பேலன்ஸ் அண்ட் அட்ஹெரன்ஸ் டு ரீல்ஸ் ஆஃப் டெக்கோரம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒன். ட்ரூ வித் திஸ் நேச்சர் டு அட்வான்ஸ் ட்ரெஸ்ட் what oft was though but never so well expressed. This famous couplet defines. So answer Augustine concept of width. So width நாலே பார்த்தீங்கன்னா டக்கு நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா அகஸ்டின் கான்செப்ட் தான். இதில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஒர்க்லேருந்து இது எடுத்திருப்போம், எந்த கப்லெட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா இட் இஸ் அன் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். இந்த லைன் வந்து இதை டிஃபைன் பண்ணி பேசுது அப்படின்னா with as the art of expressing universal truth is an elegant. ஸோ வித்துங்கிறது என்னது நாலேஜ்னு சொல்லலாம். அந்த நாலேஜுங்கிறது என்னென்னது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங். ஸோ என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது? யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறது ஒரு எலகண்டான விஷயம். ஓகேங்களா. ஸோ போப் வந்து வித்தை வந்து இன்வென்ஷன் பண்ண கிடையாது. அவரோட ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத்தை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி பேசுது. ஸோ அவரோட ஸ்டைலை வச்சியும் அவரோட பேலன்ஸை வச்சியும் பேசுது. ஸோ போப் வந்து வித்தை இன்வென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அவரோட ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவரோட ட்ரூத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசுது. ஸோ த்ரூ த ஸ்டைல் அண்ட் பேலன்ஸ். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த நியோ கிளாசிக்கல் ஐடியால்ஸ் ஆஃப் கிளாரிட்டி, ப்ரிப்போசிஷன் அண்ட் டெக்கோரம். ஸோ அதனால தான் அகஸ்டின் கான்செப்ட் ஆஃப் வித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொமான்டிக் இமேஜினேஷன், ரொமான்டிக்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் போகும். ஓகேங்களா. அப்புறம் ரெனைசான்ஸ் பீரியட் ஹியூமனிசம். ஸோ ரெனைசான்ஸ் ஹியூமனிசம் இஸ் திங் வித் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எலிசபெத்தன் ஏஜ் தான் போகும். மெடிவல் மாரல் அலிகரி. ஸோ மெடிவல் மாரல் அலிகரி வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வரவே சான்ஸ் இல்லை. இட் இஸ் அ அகஸ்டின் கான்செப்ட் ஆஃப் வித்துனால நீங்கள் டக்குன்னு வந்து போப்பு தான் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்.
is so next one. Match the following. Option A. To err is human, to forgive divine. So in the line வந்து எதுல வந்திருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. So answer and essay on criticism. Second one, know then thyself, presume not God to scan. So answer an essay on man. Third one, what mighty context rise from trivial things? Answer the rape of the law. Fourth one, there is a D, lo thy great empire, Chavos is restored. Fourth one, the Dunciad. So the எல்லாமே பார்த்தீங்கன்னா Alexander Popoட works தான். Seventh one, gods in his human, all straight with the world. So answer is Browning, Pippas Passa. So Browning, Pippa passes. So the Pippa passes வந்து யாரை வந்து குறிப்பிடுவாங்கன்னா it is a Robert Browning தான். So it is spoken by the innocent girl Pippa. So ஒரு Pippa அப்படின்ற innocent girl வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை யார் எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசியிருப்பாங்கன்னா Browningோட moral optimism தான். ஸோ இதில் என்ன ஒரு பிலீஃப் இருக்கும் அப்படின்னா சாவர்ஸ் டிவைன் ஆர்டர்லாம் பிலீவ் பண்ணி இருக்கும். இட் இஸ் எ ஷார்ப்லி வித் அர்னால்டோட மெலன்கலி ஸ்கெப்டிசம் இன் டோவர் பீச். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து இதில் குறிப்பிடுறாங்க, பிப்பா பாசஸில் குறிப்பிடுவாங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ பிப்பா அப்படின்ற ஒரு இன்னசென்ட் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசும். அது ப்ரௌனிங்கோட மாரல் ஆப்டிமிசம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். Match the following. The first one, gods in his heaven, all right with the world. So answer Browning. So இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஐ மீன் வாட் இஸ் அ லைன் இஸ் பிப்பா பாசஸில் இருக்க லைன் தான் இது. செகண்ட் ஒன், ha love, let us be true to one another. So answer Arnold. So Arnold line இது. So it is from Dover Beach. C, knowledge comes but wisdom lingers. So answer Tennyson. So Tennyson எழுதின Locksley Hall 60 years after அப்படின்ற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது. And fourth one, a man's reach should exist, his grasp are what's heaven for. So answer it is Browning. So Browning ஓட Andrea del Sardo தான் வந்து answer. Yes. So next பாருங்க. Ninth one, assertion reasoning. Assertion A, Philip Larkin's poetry represents the spirit of disillusionment and ordinary realism. So reason, Larkin's verse glorifies romantic idealism and escape from reality. So answer A is true but R is false. So எதனால A is true but R is false அப்படின்னா A வந்து எதனால true அப்படின்னா லார்க்கினோட poetry. So for example church going, ambulance எல்லாமே அவனோட poetry தான். So அதில் முழுக்க anti romantic and also it is a portraying that loneliness and morality தான் ஃபுல்லாக portray பண்ணி பேசியிருக்கும். ஓகேங்களா. ஸோ Philip Larkin ஸோட போய்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து டிசல்யூஷன்மெண்ட்டையும் ஆர்டினரி ரியாலிசம், ஸோ ஆர்டினரியாக நடக்கிற விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஆர் இஸ் ஃபால்ஸ். ஸோ லார்க்கின் வேர்ஸ் க்ளோரிஃபைஸ் ரொமான்டிக் ஐடியலிசம் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியை வந்து எஸ்கேப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ரியாலிசம் தான் கொடுத்துருப்பார் தவிர எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்காது. So he is the voice of post-war realism. So post-war realism கொடுத்திருப்பார் தவிர not escapist idealism இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால A is true but R is false. So next பாருங்க quote. That is 10th one. Tennyson poetry reflects both the faith and doubt of the Victorian age. Which of the poems best illustrates his duality? So answer in memoriam AHH. Okay. So memoriam வந்து பார்த்தீங்கன்னா யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணி it explores Tennysonோட grief.
ஸோ கிரிஃபை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரோட ஃப்ரெண்டை வச்சு பேசியிருப்பார் டென்னிசன் வந்து பார்த்தீங்கன்னா அர்தர் ஹாலம். ஸோ அண்ட் ரெஸ்டல்ஸ் வித் ரிலீஜியஸ் ஃபெய்த், சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ். சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் யாருதுன்னா டார்வினிசம் அண்ட் ஹியூமன் மொராலிட்டி. ஸோ இந்த லைனில் வந்து என்ன கேப்சர் பண்ணி பேசியிருக்காங்கன்னா விக்டோரியோட ஸ்ட்ரகிள். ஸோ டு ரீகன்சல் ரிலீஜன் வித் ரீசன், ஷோவிங் போத் டிசப்பையர் அண்ட் அல்டிமேட் ஃபெய்த் இன் டிவைன் ஆர்டர். ஸோ it captures the Victorian struggle. So Victorian struggle capture பண்ணி பேசிருக்கு. And reconcile religion with reason. So religion இந்த ரீசனுக்காக வந்தது. And also it is showing both despair and ultimate faith in divine order அப்படின்ற கான்செப்ட் தான் in memoriam. ஆக்சுவலி ரெண்டே கான்செப்ட் தான் in memoriamல. ஒன்று தன்னோட ஃப்ரெண்டுக்காக இவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருப்பார். தன்னோட ஃப்ரெண்டோட டெத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். இன்னொரு விஷயம் ரிலீஜியஸ் ஃபெய்த். ஓகேங்களா, விக்டோரியன் பீப்புள்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலீஜியஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் எழுதியிருப்பார். ஸோ ரெண்டே விஷயம் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 11th one. This is the way the world ends, not with the bang but a whisper. So answer T.S. Eliot, The Hollow Man. So T.S. Eliot இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இட் இஸ் ஃப்ரம் The Hollow Man. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா குவிட் ஸ்பிரிச்சுவல் டிஸ்பேர் மூலமாக எண்ட் ஆகும். ஸோ எலியட்டோட லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசியிருப்பாங்கன்னா அப்போகேலிப்டிக் பேரலைசிஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருப்பார். ஸோ மாடர்ன் மேன்ஸோட எப்படி வந்து மாடர்ன் மேனோட லைஃப் எப்படி எண்டப் ஆகுது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் வயலண்ட் பட் எம்டி அண்ட் மீனிங்லெஸ். ஸோ மாடர்ன் மேனோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வயலண்ட்டோட எண்ட் ஆகாது, எம்டியும் மீனிங்லெஸ்ஸாக தான் எண்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து ரிச்சான பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணிவிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் வந்து நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எம்டி அண்ட் மீனிங்லெஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பார் நம்ம டிஎஸ் எலியட். ஸோ இட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மாடர்னிஸ்டிக் ஐரானி அண்ட் நிஹிலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் 12th one. Dylan Thomas, Rag Rag against the dying of the light. Second one, T.S. Eliot. This is the way the world ends, not with a bang but a whisper. Third one, W.B. Yeats. So things fall apart the center cannot hold. So fourth one, Philip Larkin. A serious house on serious earth it is. So this is the answer. Next paranga. Statement question 13. The essay is called a reverie because it unfolds like a daydream, blending memory and imagination. So answer is true. So the reverie அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங் ஆக்சுவலி. ஸோ ரெவரிங் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பிளசன்ட் ட்ரீம் ஆர் டே ட்ரீம் சொல்லலாம். இது எதை கொடுத்துருக்காங்க ரெவரி பிகாஸ் இட் அன்ஹோல்ஸ் அ டே ட்ரீம். ஸோ இட் இஸ் அ பிளண்டிங் மெமரி அண்ட் இமேஜினேஷன். ஸோ இஸ் கரெக்ட். ரெவரி அப்படிங்கிறது பிளசன்ட் ட்ரீம் ஆர் டே ட்ரீம் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ லேம்ப் வந்து இந்த எஸ்ஸே வந்து ரெண்டு விஷயத்துக்காக தான் எழுதியிருப்பார் நம்ம சார்ல்ஸ் லேம்ப். ஃபர்ஸ்ட் இஸ் பாஸ்ட் ரீகலெக்ஷன். ஸோ நம்ம ட்ரீம் படிக்கும் போது நம்ம தூங்கும் போது நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை ரீகலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரெசன்ட் ஃபேண்டசி, ப்ரெசென்ட்டில் வந்து நம்மளோட லைஃபோட ஃபேண்டசிஸ் எல்லாம் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாகவே வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ட்ரீம் ஃப்ரம் மெமரி அப்படின்ற கான்செப்ட் வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவரி அப்படின்ற கான்செப்ட் வந்து எழுதியிருக்காரு. இஸ் நெக்ஸ்ட் இஸ் மார்ச் தி 14. Then I told how for 7 long years in hope sometimes in despair, it persisting ever, I courted the fair Alice W.N. Here lamp revels. So answer, his unfulfilled love for Anne Simons. So actually it is an interesting question. So next question, match the following. Children love to listen to stories about their elders. So answer, sets nostalgic tense. Second one, we are nothing less than nothing and dreams. So answer, reveals the illusion. Third one, when I awoke
I found myself quietly seated in my bachelor armchair. So answer, return to reality. Fourth, when 7 long years I quoted the fair Alice W.N. that is expresses unfulfilled love. So yes, today I have given you 15 questions. ஸோ உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோவாக வரும். ஏன்னா அந்த 15 கொஷின்ஸுங்கிறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா வந்து எக்ஸாம் டைமில் அப்படின்றதோட இப்போலேருந்தே இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது UGTRB எக்ஸாம்ஸ் ரிகார்டிங் ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் மேக் அ கால் ஆன் மீ ஆர் எல்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ. ஸோ நம்மளோட UGTRB ஓட அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன்.